ஏகப்பட்ட பிரச்சனை பண்றான் சார். வண்டி கேட்டாரு. சரி, அவருக்கு என்ன வயசு ஆகுது? சின்ன வயசு. அவரு வண்டி கேட்டாரு. லைசன்ஸ் இருக்கா கேளுங்க. லைசன்ஸ் கிடையாது. வண்டி கேட்டு தான் அவங்க அம்மா வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. 2,80,000 வண்டி கேட்கறாரு. எத்தனை வயசு ஆகுது? 18 வயசு ஆகுது. சரி, லைசன்ஸ் இருக்கா? அந்த லைசன்ஸ் கிடையாது. வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வண்டியை ஒழுங்கா வச்சிருக்காரு கேளுங்க. என்னாச்சு போல? அந்த வண்டி சின்ன பின்னமா ஆச்சு. இப்போ பைக் என்னாச்சுப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி. இது என்ன சார் இது நியாயம்? இது யார் காசு போட்டு வாங்கி தருவாங்க? யார் எதுவுமே நாசம் பண்ணுவாங்க? 10th எக்ஸாம் இந்த பப்ளிக் எழுதும்போது எனக்கு பைக் இருந்தாதான் நான் ஸ்கூலுக்கே போவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி. அது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு அப்பவும் கோவப்பட்டாரு. இதுக்கெல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், கோபப்படாம என்ன சார் பண்ணுவாங்க? நீ கொடுக்குற செல்லம் தான். அது வண்டி அப்பவும் கேட்டாரு. வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பையன் 10th எக்ஸாம் எழுத போது பைக் இருந்தா தான் எழுத போவேன்னா நீங்க சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் தானே. நீங்க செல்லம் கொடுத்து பைக் வாங்கி கொடுன்னு உங்க கணவர் நிர்பந்திக்கல, என்ன நியாயம்? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் ₹1 செலவு பண்ணது கிடையாது. இது வரைக்கும் என் பொண்ணு தான் எனக்கு பார்த்துருக்கா. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. என் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. நீ என்ன பண்ணிருக்க? அப்பானை மதிச்சிருக்கியா? இது வரைக்கும் மதிக்க கத்துக்குங்க ஃபர்ஸ்ட். அப்பா